விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இந்த சந்திப்புங்கிறது எவ்வளோ சந்தோஷம் தருதோ, பிரிவுங்கிறது அவ்வளோ வருத்தம் தரும், அவ்வளோ ஒரு துக்கத்தை நமக்காக கொடுத்துடும். மதன் பாப் சாரினுடைய பிரிவு. நிறைய பேர் என்ன ஜோதிடத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப ஒரு நல்ல நெருங்கின நண்பர் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கோம். எனக்காக நிறைய விஷயம் அவர் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு. அதே சமயம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஷூட்டிங் கரெக்டாக கேன்சல் ஆச்சு. நான் அடுத்த ½ அன் ஹவரில் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி இப்படி ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த தருணம், அதை மேடையிலேயே சொன்னார் எல்லாரும் முன்னாடியும். ஏன் அது கேன்சல் ஆச்சு, எப்படி கார்த்திக் கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரில் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு. நல்ல ஜோதிடத்தோட புரிதல், ஜோதிடத்தோட அறிதல், நல்ல நாலேஜ் ஜோதிடத்தில். அதே மாதிரி ஜோதிடத்தை மதிக்கக்கூடிய ஒரு நபர். நம்ம ஒரு பூஜை சொல்கிறோம், ஒரு வைபவம் சொல்கிறோம், இல்லை உடனே பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 2-3 தடவை என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஆக்சுவலாக பெருமாளுக்கு அடுத்த இடத்துல ஸ்ரீரங்கத்துக்கே பெருமை சேர்த்துட்டு இருக்கும் ஜோதிடர் கார்த்திக், என்னோட நண்பர் கார்த்திக். அதாவது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்க தாய் உள்ளத்தோடு இருக்கணும். எனக்கு சில பிரச்சனைன்னு இவர்கிட்ட சொன்னபோது, இதுக்கு ஸ்ரீரங்கத்தில் விஸ்வரூப தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு, அப்போ இந்த பாலம் இடித்து ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ ஸ்ரீரங்கத்திலேயே அகாமடேஷன் எனக்கு பண்ணி கொடுத்து, அந்த விஸ்வரூப தரிசனம் அது வந்தபோது கூடயே அந்த தரிசனம் பண்ணி வச்சு, அவர் சொன்ன மாதிரி எனக்கு 5 கோடி ரூபாய் வரும்னு சொல்லுவார். அவருக்கு அதில் எவ்வளோ லாபம்ங்கிறத இல்லை. அதான் தாய் தன்னுடைய மக்கள் செல்வத்தோடு இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டார். அதோட வெளிப்பாடுக்கு பதிலாகத்தான் முக்கியமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். நன்றி. நான் சொன்னேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல, இல்லையா? மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். நீண்ட நேரம் செலவழிச்சிருக்காரு. நல்ல ஒரு நண்பர், நல்ல மனசை விட்டு ஃப்ராங்காக பேசுவார் எல்லா விஷயமும். அவருடைய சிரிப்பு தான் சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இப்படி தான் ஒரு ஜோசியர் சொன்னார். கரெக்டாக கணக்கெல்லாம் போட்டு ஒருத்தர்கிட்ட அவன் வந்தான், டேய் கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கு இந்த வாட்டி லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபாய் விழப்போகுது. அப்படியா? நிச்சயமாக சொல்கிறேன், இல்லாட்டி என் ஜோசியத்தையே விட்டுறேன் அப்படின்னாரு. இப்போ கூட ஒருத்தர் சொன்னார், இது நடக்கலைன்னா ஜோசியத்தை விட்டுருவேன்னாரு. அது மாதிரி அவர் சொன்னார். அவன் பயங்கர குஷி ஆகிட்டான். இந்த தடவை எனக்கு 1 கோடி ரூபாய் விழப்போகுது, விழுந்தால் எல்லாருக்கும் ரொம்ப இதாக பண்ணுறேன் அப்படின்றான். பத்திரிகையெல்லாம் அதே தான் பேச்சு, டிவியிலெல்லாம் அதே தான், ஒரே பயங்கரமாகிடுச்சு. அந்த நாள் வந்தது. வந்தால் அவனுக்கு லாட்ரியில் பரிசு விழலை. எல்லாரும் இவனை விட்டுட்டாங்க, ஜோசியனை போய் வாயில் இப்படி திட்டினாங்க. ஜோசியன் சொன்னான், டேய் என் கணக்கு தப்பே ஆகாதுடா, அவ்வளோ தூரம் பார்த்து உங்ககிட்ட காசுக்காக கூட சொல்லலை அப்படின்னு போய், எங்கே உன் லாட்ரி சீட்டு என்ன காட்டு, அதில் நம்பர் பார்த்தா தெரியும்னா. அவன் சொன்னான், நான் தான் லாட்ரி சீட்டே வாங்கலையேன்னா. அப்படின்னு அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். அவங்க குடும்ப உறவுகளுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்வோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. உண்மையிலேயே ஒரு 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 4-5 வருடமாகவே நல்ல நட்பு. நிறைய அப்பப்போ கேஷுவலாக ஃபோன் பண்ணுவார். நான் சொல்லுவேன், என்ன இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி அந்தஸ்தில் இருக்கிறாரு, ரொம்ப கேஷுவலாக ஃபோன் பண்ணி சாதாரணமாக நம்மக்கிட்ட பேசி வாங்கன்னு சொல்கிறாரு, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன்.
அதே மாதிரி அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க குடும்ப உறவுகளோடவே வந்திருக்காரு. அவங்க எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்கணும், இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் என்னை ரொம்ப ரெஃபர் பண்ணி என்னை ரொம்ப உயர்வாக சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு காசு கொடுத்தா கூட யாரையும் புகழெல்லாம் தயாராக இல்லை. என்னத்துக்கு புகழணும் அப்படின்னு கேட்பாங்க. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அதே சமயம் அவருடன் இருந்த நினைவுகள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த நினைவுகளை மட்டுமே நாம் இந்த உலகத்திலிருந்து சுமந்து செல்ல முடியும் அப்படின்னு. நல்ல ஹியூமர் சென்ஸ், அவருடைய சிரிப்பு மிகவும் மறக்க முடியாது. அவருடைய பிரிவு டெஃபினட்டாக ஒரு வேதனைக்குரியது தான். எஸ்பெஷலாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடைசியாக ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட எனக்கு பேக்கில் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கார்த்தி, எதனால் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார். இல்லை சார், இது இந்த சனியினுடைய தாக்கம் தான், இது இப்படி இருக்கும். இப்போ அவருக்கு 7.5 சனி முடியக்கூடிய ஒரு 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 டைம் பீரியடு. இதான் சொன்னேன்ல, இது அவருக்கு 3வது சுத்து 7.5. ஒரு சதய நட்சத்திரம், கும்பராசி, நீச்சம் பெற்ற சுக்கிரனோட தசை இப்போ அவருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ஜோதிடத்தில் நிறைய கேள்விகள் கேட்பார், நல்ல தரமான கேள்விகள் கேட்பார். அந்த நினைவுகளுடன் சரி, உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். இன்னொரு தருணத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், மதன் பாப் சார் அவர்களின் நினைவுகளுடன். நன்றி, வணக்கம்.